நீங்க தான் கெரியரின் உச்சமாச்சே, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? வணக்கம் மக்களே. ஒண்ணும் இல்ல, பராசக்தி படம் ஜனவரி 10ன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களாம். இப்ப வந்து அது எப்படி நீங்க வந்து தளபதி கூட வந்து படத்தை வந்து கிளாஸ் விடுவீங்க? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? 3 நாள் ஆன்லைன் ஃபுல்லா கதறானுங்க. பராசக்தி வெஸ் ஜனநாயகன், ஜனநாயகன் வெஸ் பராசக்தி, விஜய் வெஸ் எஸ்கே. அது எப்படி வந்து இவர் வந்து தளபதி வந்து கிளாஸ் பண்ணுவாரு, எப்படி வந்து இவர் கிளாஸ் விடலாம்? அது மட்டும் இல்லாம எஸ்கே வந்து நன்றி கெட்டவரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிக்குமே மொத்தமா அபியூஸ் பண்றானுங்க. ஏன் ஃபெஸ்டிவல்னா உங்க படம் மட்டும்தான் வரணும், வேற எந்த படமும் வரக்கூடாதா? டேய், படம் என்ன டேட்ல வரணும் வரக்கூடாதுன்னு முடிவு பண்றது ப்ரொடியூசர் தான். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்கடா. அப்கோர்ஸ் ஹீரோ கிட்டையும் கேட்பாங்க தான், ஆமா எஸ்கே கிட்டையும் கேட்டிருப்பாங்க. அவர் வந்து பொங்கல் செலிப்ரேஷனு 10 days மேல லீவ் வருது. எந்த ஹீரோவா இருந்தாலும் படத்தை முடிச்சுட்டு படத்தை முன்னாடி கொண்டு வரதான் தான் பார்ப்பாங்களே தவிர்த்து பின்னாடி போகணும்னு பார்க்க மாட்டாங்க. ஓட் படத்துல துப்பாக்கியை வந்து தளபதி கொடுத்துட்டாராம், அதனாலதான் வந்து இன்னைக்கு எஸ்கே வந்து இந்த அளவுக்கு வந்துட்டாராம். அதெல்லாம் அந்த சீன்லாம் இங்க கிடையவே கிடையாது. ஃபெஸ்டிவல் டைம்ல ஒரு படம் இல்ல 4-5 படம்லாம் வந்த காலம்லாம் இருக்கு. படம் எது நல்லா இருக்கும் அந்த படம் கண்டிப்பா ஓடதான் போகுது. துப்பாக்கி கொடுத்தா வாழ்க்கையை கொடுத்தா மாதிரின்னு சொல்றது இதெல்லாம் ரொம்ப டூ மச். இதெல்லாம் யாருமே ஏத்துக்கவே மாட்டாங்க. சோ வந்து இதெல்லாம் இந்த அபியூஸ் எல்லாம் தயவு செஞ்சு கம்மி பண்ணுங்க. உங்க தலைவர் வந்து பாலிடிக்ஸ் வந்துட்டாரு, இன்னமும் வந்து இதே மாதிரி சின்ன பசங்க சண்டை போட்டு இருக்குது. உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நன்றி. நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.